தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடக்கோரி பாஜ சார்பில் தூத்துக்குடியில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகள் முன்பு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி படங்களுடன் கூடிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. பாஜ தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் லதா தலைமையில் மண்டல துணைத் தலைவர் லட்சுமி உள்ளிட்டோர் டாஸ்மாக் மதுக்கடையை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். கனிமொழி அவர்கள் ஏடிஎம்கே ஆட்சியில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்களோட அண்ணா ஆட்சியில் இளம் விதவைகள் குறைஞ்சிட்டாங்களா? அப்படி இல்லை. இளம் விதவைகளை விட இப்போ இளம் குடிகாரர்கள் தான் அதிகமாயிட்டாங்க. அண்ணங்காரு மாணவர்களுக்கு ஒரு 1000 ரூபா தங்க தமிழ் செல்வன்ட்டு ஒரு திட்டத்தில் அவங்க 1000 ரூபா கொடுக்காங்க. அந்த 1000 ரூபா அவங்களோட வீட்டிலேருந்து அப்பா சம்பாதிக்கிற பணம் ஃபுல்லாக அங்கே தான் டாஸ்மாக் தான் போகுது. பையனுக்கு ஸ்கூலில் கொடுக்குற ரூபாயும் இங்கே தான் வருது. இப்படி எல்லா பணத்தையும் வாங்கிட்டு கடைசியில் அவங்கள கோணத்தோடு தான் விட்டுருவாங்க போல். நாட்டில் அந்த காலத்தில் குடியானவன் சொல்லுவாங்க. இப்போ உண்மையிலே நாம் எல்லாரும் குடியார நாட்டில் தான் உட்காந்துருக்கோம். இதுக்கு ஒரு தீர்வு வேணும். கண்டிப்பாக இந்த ஸ்டாலின் பதவி விலகணும். ஊழல் ஆட்சி ஒழியணும். 1000 கோடி நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் ஈடி சொல்லுது இதில் இல்லை, இன்னும் நிறையா இருக்கும், 40,000 கோடி இருக்குன்னு நினச்சி சொல்கிறாங்க. அதனால் இது இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பிடிச்ச பீடை. இந்த பீடை ஆட்சி ஒழிஞ்சாதான் நம்ம நாடு உருப்படும். அதுக்கு இன்றைக்கு நாங்கள் ஸ்டாலின் இதுக்கு உரிமையாளர் அவர் தான். ஸ்டாலின் ஃபோட்டோவை நாங்கள் ஒட்டியிருக்கோம். டாஸ்மாக் தொழிற்சாலை அவங்க தான் வச்சுருக்காங்க. இந்த ஊருக்கு ஊர் கடையெல்லாம் அவங்க தான் நடத்துகிறாங்க. கள்ளச்சாராயம் குடித்தா 10 லட்சம் கொடுக்காங்க. கள்ளச்சாராயம் குடித்தா 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த மக்களை என்கரேஜ் தான் பண்ணுறாங்க. பிள்ளைகளை எல்லாரும் படிக்க சொல்கிறாங்க, இவங்க குடிக்க சொல்கிறாப்புல. 3 மொழி கொள்கையை வேண்டான்னு சொல்கிறாங்க. 3 மொழி கொள்கை அவங்க பிள்ளைகள் மட்டும் தான் படிக்கணுமா? அவங்க பொண்ணு, அவங்க மருமகன், அவங்க குடும்பம் நடத்துகிற ஸ்கூலில் 3 மொழி கல்விக்கு பணம் வாங்கிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. மோடி ஐயா நாங்கள்லாம் உங்களுக்கு அரசாங்க ஸ்கூலில் இலவசமாக கற்றுத்தரோம் வாங்கன்னு சொன்னால் நாங்கள் தமிழ்நாட்டில் 3 மொழி கொள்கையை அலோ பண்ண மாட்டேன், உள்ள விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இது என்ன நியாயம்னு தெரில. தனக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமாக இருக்குது. இவங்க என்னைக்கு திருந்துவாங்கன்னு தெரில. அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் நம்ம சம்பாதிக்கணும், தான் சம்பாதிக்கணும், தான் கோடியாக சம்பாதிக்கணும், ஒரே எண்ணம் தான் அவங்களுக்கு. இதிலேருந்து நம்ம மக்கள்லாம் இதை வெளிப்படைந்து இருந்தால் தான் நம்ம இந்த டாஸ்மாக்லேருந்து நம்ம வெளியே வரலாம். தென்காசி மாவட்ட பாஜ சார்பில் வாசுதேவநல்லூர் வடக்கு ஒன்றியம் ராயகிரி பேரூராட்சியில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடையில் முதல்வர் ஸ்டாலின் போஸ்டர் ஒட்டப்பட்டது. தென்காசி மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி தலைமையில் மாவட்ட மகளிர் அணி சார்பாக போதையின் பாதையில் செல்லாதீர்கள், பேரன்பு மிக்க அப்பா என முதல்வர் ஸ்டாலின் படத்துடன் ஒட்டிய போஸ்டரால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. போஸ்டர் ஒட்டிய மகளிர் அணி நிர்வாகிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி 13 பேரை கைது செய்தனர். டாஸ்மாக் முன்பு போஸ்டர் ஒட்டிய பாஜவினரால் பரபரப்பு ஏற்பட்டது.